ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷிஷாதகா நியூட்டி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்க நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, பக்கவாதம், விழித்திரை பாதிப்பு அபாயத்தை அதிகரிக்கிறது என்கின்றன உலக சுகாதார நிறுவனம். உயர் இரத்த அழுத்தம் வயது வித்தியாசமின்றி தாக்குகிறது. ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடல் உழைப்பு இன்மை, எப்போது உட்கார்ந்த நிலையில் வேலை பார்ப்பது, தனிப்பட்ட அழுத்தங்கள் என பல வகை காரணங்களால் உயர் இரத்த அழுத்தம் வரலாம். ஆனால் உணவு மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையில் எடுத்துக்கொள்ளும் கவனத்தால் 99% அளவு கட்டுக்குள் வைக்கலாம். உயர் இரத்த அழுத்தம் என்பது தமனிகளின் சுவர்களுக்கு எதிரான இரத்த அழுத்தம். இது உடலில் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும். இது இதய நோய், பக்கவாதம் மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு வழிவகுக்கும். உயர் இரத்த அழுத்தம் பல ஆண்டுகளாக கவனிக்காமல் இருந்தால் இது மறைமுகமாக உடலை கொல்லும். இரத்த அழுத்தம் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தம், டயஸ்டாலிக் இரத்த அழுத்தம் என்று அளவிடப்படுகிறது. பெரியவர்களுக்கு சாதாரணமாக இரத்த அழுத்தம் 120/80, 130/85 இரத்த அழுத்த அளவீடு உயர் இரத்த அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. உடலில் இரத்த அழுத்தத்தை இயற்கையாக கட்டுப்படுத்தவும் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கீரைகள். மன அழுத்தம் வாழ்க்கையின் மோசமான விளைவுகளை உண்டாக்கும். இதை எதிர்கொள்ள கீரைகள் உதவும். கீரைகளில் உள்ள பொட்டாசியம் உடலில் அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்ற உதவுகிறது. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. காலை கீரைகள், முள்ளங்கி கீரைகள், டர்னிப் கீரைகள், பீட்ரூட் கீரைகள் என எல்லாமே உணவில் சேருங்கள். செகண்ட் ஒன் பால் மற்றும் தயிர். ஸ்கிம் பால் மற்றும் தயிர் கொழுப்புச்சத்து குறைவாகவும் கால்சியம் மற்றும் பொட்டாசியத்தின் மூலமாகவும் உள்ளன. கால்சியம் மற்றும் பொட்டாசியம் இரண்டுமே உடல் சோடியத்தின் வெளியேற்ற உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க நாள் ஒன்றுக்கு சுமார் 2 கிளாஸ் குறைந்த கொழுப்புள்ள பால் மற்றும் கொழுப்பு குறைந்த தயிர் எடுத்துக்கொள்ளலாம். தேர்ட் ஒன் பெரி பழங்கள். பெரி பழங்கள் அதிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் உணவுகள். இது விட்டமின் சி, பாலிஃபினால், நார்ச்சத்து உணவு மற்றும் ஆந்தோசைனன்களின் சிறந்த ஆதாரமாக உள்ளது. பெரி பழங்களை சாறாக்கி குடிக்கும் பெண்களுக்கு இரத்த அழுத்தம் கணிசமாக குறைந்து தமனி விரைப்பதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பெரி ஜூஸ் குடிப்பதன் மூலம் 50 முதல் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் என்று மற்றொரு ஆய்வும் நிரூபித்துள்ளது. ஃபோர்த் ஒன் ஓட்ஸ். ஓட்ஸ் நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சிறந்த மூலமாகும். எடை இழப்புக்கு மிக சிறந்தவையும் கூட. இது இரத்தத்தில் உள்ள லிப்பிட் அளவை குறைக்க உதவுகிறது. இது உயர் இரத்த அழுத்தத்தில் உள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாள் ஒன்றுக்கு 5 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கொண்டவர்கள் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தில் 7.7 mmHg குறைப்பும் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தில் 5.5 mmHg குறைப்பும் ஆகியவற்றையும் காட்டியுள்ளனர். காலை அல்லது மதிய உணவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஃபிஃப்த் ஒன் பீட்ரூட். பீட்ரூட்டில் நைட்ரிக் ஆசிட் உள்ளது. இது இரத்த நாளங்களை விரிவாக்க உதவுகிறது. இதனால் இரத்த அழுத்தம் குறைகிறது. சிக்ஸ்த் ஒன் விட்டமின் சி நிறைந்த பழங்கள். திராட்சை, ஆரஞ்சு, கிரேப்ஃப்ரூட், எலுமிச்சை போன்ற விட்டமின் சி பழங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். நாள் ஒன்றுக்கு 500 மில்லிகிராம் விட்டமின் சி அளவு சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தங்களை 3.84 மில்லிகிராம் Hg மற்றும் 1.48 மில்லிகிராம் Hgயை குறைக்க உதவியது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். ஆரோக்கியமான நன்மைகளை பெற ஒவ்வொரு நாளும் 2 வகையான விட்டமின் சி நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். செவன்த் ஒன் டார்க் சாக்லேட். எல்லோரும் விரும்பும் இனிப்பில் கருப்பு சாக்லேட்டும் ஒன்று. டார்க் சாக்லேட் 70 முதல் 80% ஃப்ளேவனாய்ட்களின் சிறந்த ஆதாரமாக உள்ளது. தினசரி 30 முதல் 1000 மில்லிகிராம் டார்க் சாக்லேட் சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தங்களை குறைப்பதை கண்டறிந்தனர். எய்த் ஒன் கார்லிக். பூண்டில் அல்சின் எனப்படும் சல்ஃபர் நிறைந்த கலவையுடன் பூண்டு உள்ளது. இது ஹைட்ரஜன் சல்ஃபைடு உற்பத்தியை தூண்டுகிறது, மேலும் நைட்ரிக் ஆசிடை ஒழுங்குபடுத்துகிறது. இவை இரண்டுமே இரத்த நாளங்களை மெதுவாக்குகிறது, விரிவு செய்கிறது. நைன்த் ஒன் விதைகள். சூரியகாந்தி விதைகள், சியா விதைகள் மற்றும் முலாம்பழம் விதைகள் நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சிறந்த ஆதாரங்கள். இது எடை இழப்புக்கு உதவுவது மட்டுமல்லாமல் உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கவும் உதவுகிறது. நாள் ஒன்றுக்கு 1 முதல் 2 டீஸ்பூன் விதைகளை ஸ்மூத்தி கலந்து குடிக்கலாம் அல்லது சாலட்களில் சேர்த்து சாப்பிடலாம். 10th ஒன் வாழைப்பழங்கள். வாழைப்பழங்கள் பொட்டாசியத்தின் சிறந்த மூலமாகும். இது உடலில் இருக்கும் சோடியம்
சோடியத்தின் வெளியேற்ற உதவுகிறது. இதெல்லாம் இரத்த அழுத்தம் குறைகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை உள்ளவர்கள் சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தங்களை குறைக்க செய்தது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க தினசரி ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11th one பிஸ்தாக்கள் ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டுள்ளன. இது குறைந்த அளவுகளில் உட்கொள்ளும் போது அது எடை இழப்புக்கு உதவுகிறது, மேலும் இரத்தத்தில் லிப்பிட் அளவை குறைப்பதை காட்டுகிறது. 12th one மாதுளை ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து கொண்டுள்ளது. இது எடை இழப்பு மற்றும் சருமத்துக்கு உதவுகிறது. மாதுளை சாறு சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். வாரம் 3 நாட்கள் மாதுளை சாறு 1 டம்ளர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சரியான உணவு முறையை பின்பற்றுவதன் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.